சந்திரனின் செல்வி. அத்தியாயம் 15. நன்னிலம் நாட்டு கீரனூர் என்ற ஊரில் பெரியதோர் விவாதம் நடந்து கொண்டிருந்தது. ஊர் சபை முன்பு கிராம அதிகாரிகள், அந்தணர் குழு, ஊர் பெரியவர்கள் என அனைவரும் குழுமியிருந்தனர். சிவலோகநாத சுவாமி கோவில் வளாகத்தில் புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. அங்கு கிடைத்த ஒரு கல்வெட்டு தான் மிக பெரிய புயலை கிளப்பி விட்டிருந்தது அந்த ஊருக்குள். அருண்மொழி பல்லவரையன் என்கிற அந்த சோழ அதிகாரி வியர்த்து போய் நின்றிருந்தார். சக அதிகாரிகளிடமும் கூடி பேசினார். ஒரு சிலர் சாத்தியம் என்றனர், ஒரு சிலர் சரியாக வராது என்றனர். அக்கோவில் அந்தணர்களிடமும் பேசி பார்த்தார். அப்படியே இருந்தால் நல்லதுதான், ஆனால் நடக்குமா என தெரியவில்லையே என்றது அந்தணர் குழு. ஏன் நடக்காது என்கிறீர்கள்? சோழத்தின் வேந்தரான நமது மாமன்னர் ராஜராஜர் இதை நிச்சயம் ஏற்பார் என்றார் ஒரு அதிகாரி நம்பிக்கையோடு. எப்படி ஐயா, இத்தனை உறுதியோடு சொல்கிறீர்? விஷயம் சாதாரணமானதல்ல. அப்படியே மன்னர் ஏற்றுக்கொள்ள எதிரிகள் தொடர்புடைய விஷயம். தமது ஆட்சி காலத்தில் இதை எப்படி ஏற்பார்கள் என்று கேட்டார் இன்னொருவர். அவசரப்பட வேண்டாம், எனக்கு தோன்றுகிறது நாம் இதை பற்றி சரியான சமயத்தில் மன்னரிடம் பேசலாம் என்றார் பல்லவரையர். பேசும், நீரே பேசி பாரும். தவறாக எடுத்துக்கொண்டால் தண்டனைக்கும் தயாராகவே இரும், பயமுறுத்தினார் இன்னொரு அதிகாரி. இல்லை இல்லை, எனக்கு நம்பிக்கை உண்டு. எதிரி மட்டும் அல்ல, இறைவன் தொடர்பான விஷயத்தில் சோழம் எப்போதுமே துணை நிற்கும் என்ற நம்பிக்கை உண்டு என்றார் அருண்மொழி பல்லவரையர். இதோ பாருங்கள் ஐயா, இந்த கோரிக்கை உங்களுடையது. எங்களிடம் கேட்டீர், நாங்கள் மாமன்னர் தான் முடிவெடுக்க வேண்டும் என கூறிவிட்டோம், அவ்வளவுதான். இந்த பிரச்சனையில் மன்னரிடம் எங்களை இழுத்து விட்டு விடாதீர்கள் என்றனர் அந்தணர் குழுவினர். இது என்ன நியாயம்? பொதுவான விஷயம் என்ற பிறகு எல்லோரும் கூடித்தானே தேர் இழுக்க வேண்டும். அது புரியாமல் எங்களுக்கு சம்பந்தமில்லை என நீங்கள் விலகுவது முறையாக தெரியவில்லையே என்று கேட்டார் அதிகாரி. ஆம், கோவில் பற்றிய பிரச்சனை என்ற பிறகு உங்கள் கருத்து என்ன என்பதை அரசர் நிச்சயம் கேட்பாரே என்றார் ஊர் தலைவர். மன்னரின் முடிவு எதுவாயினும் அதை ஏற்க சித்தமாக இருக்கிறோம் என்பதை மட்டும் எமது கருத்தாக கூறினால் நலமாக இருக்கும் என்றது அந்தணர் குழு. ஊர் தலைவர் பெருமக்களின் முடிவு என்ன என்பதை அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அப்படியே பின்பற்றினால் நலம். அதற்குத்தானே இந்த விவாதமே. ஊர் உங்களுக்கு துணை நிற்கும், கவலை வேண்டாம். பேசி பார்ப்பது நல்லது. முடிவு மன்னரின் விருப்பப்படிதான். ஏற்காவிடனும் நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் என்றனர். எனக்கென்னவோ இது சரிவரும் என தோன்றவில்லை. தேவையில்லாமல் மன்னரின் கோபத்துக்கு ஆளாக நேரிடுமோ என்று தோன்றுகிறது என்றார் இன்னொரு அதிகாரி. இறைவனுக்கான பணி இது. இறைவனின் உடைமைகள் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் நோக்கம். இதற்காக மன்னரின் கோபத்திற்கு ஆளாக நேரிட்டாலும் அதை இறைவன் அளித்த வெகுமதியாகவே ஏற்றுக்கொள்வோம் என்றார் அருண்மொழி பல்லவரையர். எதிரிகளின் தடையுமே இல்லாமல் அவர்கள் நாட்டிலேயே சென்று அழித்துவிட்டு வரும் மன்னரிடம் எதிரிகளின் புகழ்பாடும் அடையாளங்களை காலம் கடந்தும் காக்க சொல்லி கேட்கப் போகிறீர் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். விளைவுகள் விபரீதமாகிவிடக் கூடாதல்லவா என்று கேட்டார் ஒரு அந்தணர். இல்லை, அப்படி எதுவும் நடவாது. எதிரியாயினும் அவனது வீரத்தை மதிப்பவர்கள் சோழர்கள் என்ற பிறகு இறைவன் சம்பந்தப்பட்ட இந்த கோரிக்கையும் ஏற்கப்படும் என்று உறுதியாக நம்புகிறேன் என்றார் பல்லவரையர். மீண்டும் மீண்டும் விவாதிக்க குழப்பங்களே அதிகமாகும். இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். இது பற்றி எதுவும் மன்னரிடம் கேட்காமல் அவரவர் பணியை அவரவர் பார்க்கலாம். நடந்தால் மகிழ்ச்சி, இல்லையேல் வருத்தமில்லை என்ற மனநிலையில் வழக்கம் போல அமைதியாக வாழலாம். இல்லையெனில் கேட்டு பார்க்கலாம். மன்னர் ஏற்றால் கொண்டாடலாம், கோபப்பட்டால் அதற்கான தண்டனையையும் ஏற்க தயாராகலாம். இரண்டில் ஏதாவது ஒரு வழியை மட்டுமே இப்போது தேர்ந்தெடுக்க வேண்டியது கட்டாயம், அவ்வளவே என்றார் ஊர் தலைவர். ஒப்புக்கொள்வாரா என்பதை உறுதியாக அறியாமல் ஒரு சிலரின் விருப்பத்திற்காக இந்த ஊர் மன்னரின் கோபத்திற்கு ஆளாக வேண்டுமா? நம்மையும் எதிரிகளின் ஆபத்துதவிகள் என நினைத்துவிட்டால்? அந்தணர் தலைவர் கேட்டார். தேவையில்லை. இதை ஊரின் கோரிக்கையாக முன்வைக்காமல் எனது தனிப்பட்ட வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். எது நடப்பினும் என்னோடு போகட்டும், சரியா என்றார் பல்லவரையர் உறுதியாக. ஐயா, கோபத்தில் முடிவெடுக்காதீர். அத்தனை சாதாரணமான விஷயம் இல்லை இது, அதனாலேயே சொல்கிறோம் என்றது அந்தணர் குழு. ஆம், சற்று யோசிக்கலாமே நண்பரே என்றார் இன்னொரு அதிகாரி. வேறு ஏதாவது வழியுண்டா என்று ஆலோசிக்கலாமே என்றார் ஊர் தலைவர். இல்லை இல்லை, இனி யோசிக்க ஒன்றுமில்லை. நான் முடிவு செய்துவிட்டேன். மன்னரிடம் இது பற்றிய கோரிக்கையை அவசியம் முன்னிறுத்துவேன். அவர் ஏற்றுக்கொண்டால் அது நம் அத்தனை பேரின் கோரிக்கை. மறுத்து தண்டித்தால் எனது தனிப்பட்ட வேண்டுகோள் என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
கவலை வேண்டாம். உள்ளிருக்கும் இறைவனுக்கு எவர் அரசர் எவர் எதிரி என்ற வேறுபாடு ஏதும் இல்லை என்றார் பல்லவரையர் உறுதியாக. தங்களின் இறுதியான முடிவா இது? உறுதியானதும் கூட என்றார் அந்த அதிகாரி. ஊர்க்கூட்டம் கலைய ஆரம்பித்தது. ஊர் தலைவர் அந்த அதிகாரிக்கு நண்பரும் கூட. அதிகாரியின் அருகில் சென்று மெல்ல கேட்டார், நண்பா, இது அவசியம்தானா? இது நடக்கும் என்று அத்தனை உறுதியாக சொல்கிறாயே, இறைவனின் மேல் அத்தனை நம்பிக்கையா என்றார். இறைவனின் மேல் மட்டும் அல்ல, எம் சோழத்தின் மீதும் எனக்கு நம்பிக்கை உண்டு என்றார் பல்லவரையர். மறுநாளே புறப்பட்டார் கீரனூரின் சோழ அதிகாரியான பல்லவரையர் மன்னரை காண. ஒரு நாள் பயணம் முடித்து மறுநாள் விடியலிலேயே தஞ்சையை அடைந்தார். எப்போதும் உற்சாகத்தோடு நுழையும் தலைநகரில் ஏனோ அன்று படபடக்கும் இதயத்தோடு நுழைந்தார் அருண்மொழி பல்லவரையர். மாமன்னரை காணப்போகும் ஆவல் மனதில் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தாலும் பேச போகும் விஷயத்தை பற்றி நினைத்தாலே தயக்கம் தாண்டவமாட ஆரம்பித்தது. இந்த விஷயத்தை மாமன்னர் எப்படி எடுத்துக்கொள்வார் என்பதை விட தான் எப்படி புரிய வைக்கப் போகிறோம் என்ற எண்ணமே நடுக்கத்தினை தந்தது. அரண்மனையை நெருங்கி இலச்சினியை காட்டி உள் நுழைய எத்தனைக்கு தலைமை காவலரால் காரணம் கேட்கப்பட்டார். சோழத்தின் அதிகாரி நான், எல்லோரிடமும் காரணம் கூற வேண்டிய அவசியமில்லை என எண்ணுகிறேன் என்றார் அவர். மன்னிக்கவும், காரணம் கேட்டது அதனை அறிய அல்ல, நீங்கள் சந்திக்கப் போகும் நபர் எவர் என்பதை அறிய, அதற்கான தகவல்களை முன்கூட்டியே உள்ளே இருப்பவருக்கு அறிவிக்க என்றார் தலைமை காவலர். சோழ பேரரசின் மாமன்னரை சந்திக்க வந்திருக்கிறேன் காவலரே என்றார் அவர். அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்பதால் அதிகம் இது பற்றி கேட்க நான் விரும்பவில்லை. அரசு தொடர்பான சந்திப்பா? முன் அனுமதி பெற்றுவிட்டீர்களா என்று கேட்டார் காவலர். ஒரு சில முக்கிய வேலைகளுக்கு முன் அனுமதி தேவையில்லை என்பது அரசரின் கட்டளை என்றார் அதிகாரி பல்லவரையர். நல்லது, உள்ளே நுழைந்து வலது பக்கம் உள்ள அறையில் அமருங்கள். தாங்கள் வந்திருக்கும் தகவல் அரசருக்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் பிறகு அனுமதி கிடைத்தால் சந்திக்கலாம் என்றார் காவலர். நல்லது, காத்திருக்கிறேன் என்ற பல்லவரையர் அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அரண்மனையின் உள்ளிருந்து மன்னரின் மெய்க்காப்பாளர் ஒருவர் வந்து உள்ளே அழைக்க, அரண்மனையின் மத்தியில் அமைந்திருந்த அந்த விசாலமான பெரிய அறைக்குள் அழைத்து செல்லப்பட, அங்கே அரசரின் நம்பிக்கைக்குரிய ஆலோசகரான விளத்தூர் கிழவன் அமுதன் தீர்த்தகரன் என்ற பெயர் கொண்ட ஓலை நாயகம் அவரை வரவேற்றார். வரவேண்டும், தங்களின் வரவு சோழத்திற்கு வளமை சேர்க்கட்டும். வந்த விஷயம் என்ன என்பதை கூறுங்கள் என்றார் ஓலை நாயகம் அமுதன் தீர்த்தங்கரர். நான் தங்களிடம் கூற தடையேதும் இல்லை ஐயா. என்றாலும் இவ்விஷயத்தை நேரடியாக நானே மன்னரிடம் கூற வேண்டிய நிலை என்று இழுத்தார் பல்லவரையர். ஏன் அப்படி? நீங்கள் கூறுவதை எப்போதாவது நான் மாற்றி கூறிவிட்டேனா மன்னரிடம் என கேள்வி கேட்ட ஓலை நாயகத்தின் கையை பிடித்து கொண்டால் பல்லவரையர். ஐயா, அப்படி ஏதும் நான் கூறவே இல்லை. இந்த விஷயத்தை மன்னரிடம் எப்படி கூறுவது என்பதை பல முறை எனக்குள்ளேயே பயிற்சி அளித்து கொண்டு வந்திருக்கிறேன். சிறிது வார்த்தைகள் மாறிவிட்டாலும் விளைவு தவறாகிவிடுமே என அஞ்சுகிறேன். தங்களை குறை கூற வேண்டுமென்றோ தங்களால் சரிவர புரிந்து கொள்ள முடியாது என்றோ நான் கனவிலும் எண்ணியதில்லை. அது மட்டுமின்றி சோழத்தின் மாமன்னரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் மனம் முழுவதும் இருக்கிறது என்று பல்லவரையர் தழுதழுத்த குரலில் சொல்ல, நல்லது, தங்களின் உணர்வுகளை மதிக்கிறேன். நீங்களே விஷயத்தை அரசரிடம் கூறலாம். அதற்கு நான் பொறுப்பு. ஆனால் நீங்கள் பேசப்போகும் விஷயத்தை அரசரிடம் கூற சரியாகத்தான் பயிற்சி பெற்று வந்திருக்கிறீர்களா? இப்படி பேசினால் அரசர் சம்மதிப்பாரா என ஒரு மூன்றாம் நபரின் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் அல்லவா? அந்த மூன்றாம் நபர் நானாக இருக்கிறேன். அரசரிடம் என்ன பேசப் போகிறீர்கள் என்பதை என் முன்பு பேசுங்கள். ஏதாவது தவறாகப்பட்டால் இங்கேயே திருத்திக் கொள்ளலாம் என்றார் ஓலை நாயகம். அப்படியே, ஆனால் ஒருவேளை வந்த விஷயமே தவறு என எண்ணி என்னை அரசரை சந்திக்க விடாமல் செய்துவிட மாட்டீர்கள் என்ற உத்தரவாதம் அளித்தால் சொல்ல தயார் என்றார் பல்லவரையர். மெல்ல புன்னகைத்தார் ஓலை நாயகம். ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறீர்கள். உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை. நிச்சயமாக நீங்கள் அரசரிடம் இது பற்றி பேசலாம். அதற்கு நான் பொறுப்பு. இப்போது சொல்லுங்கள், என்ன விஷயம்? தான் எதற்காக வந்தோம் என்ற விஷயத்தை அந்த அதிகாரி கூற கூற ஓலை நாயகத்தின் முகம் மெல்ல மாறியது. புன்னகை மறைந்து இறுக்கம் தோன்றியது. கூர்மையாக கவனித்தார். முடித்தவுடன் அதிர்ந்தே போனார். இது சரியான முறையில் நீங்கள் நினைப்பது போல நடக்கும் என்று எண்ணுகிறீர்களா? கேட்ட ஓலை நாயகத்தின் குரலில் கடுமை தெரிந்தது. என்னவில்லை, நம்புகிறேன் என்றார் பல்லவரையர். உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையே உறுதி இல்லாதது போல தோன்றுகிறது. நல்ல வேளையாக இதை நீங்களே மன்னரிடம் கூறப்போவதாக கூறியுள்ளீர்கள்.
என்னை பேச சொல்லியிருந்தால் நான் ஒப்புக்கொண்டிருக்கவே மாட்டேன். இப்போதுள்ள அரசியல் நிலைமையை சிந்தித்தீர்களா? எவர் பொருட்டு வேண்டுகோள் விடுக்க வந்துள்ளீர்களோ அவர்களை அழிப்பதையே முதன்மை வேலையாக கொண்டிருக்கிறார் மன்னர். இந்த நிலையில் நீங்கள் இந்த செய்தியை தெரிவிப்பதும் அதை காக்கச் சொல்லுவதும் எனக்கே சரியென்று தோன்றவில்லை. நான் உங்களை தடுக்கப் போவதில்லை. அதே சமயம் விளைவு உங்களுக்கு எதிராக திரும்பவும் வாய்ப்புள்ளது என்று எச்சரிப்பதும் என் கடமை என்றார் ஓலை நாயகமான அமுதன். அறிவேன் ஐயா. என்றாலும் எம் சோழத்தின் மீதான நம்பிக்கை என்னை கைவிடாது என்றும் என்ற உறுதியும் உண்டு. இறைவனுக்கான ஒரு பணி, நடத்துவதும் இறைவனே. கருவியாக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளவே என்றார் பல்லவரையர். நல்லது, வாருங்கள் செல்வோம் மன்னரிடம். அங்கு நீர் மட்டுமே பேசப் போகிறீர் என்பதை நினைவில் கொள்ளும். மன்னர் கேட்டால் ஒழிய நானாக எதற்கும் வாய் திறவேன், நினைவிருக்கட்டும் என்றார் ஓலைநாயகம். அந்த அறையின் இடதுபுற வாயிலில் நுழைந்து சிறிது தூரம் நேராக பயணித்து வலதுபுறம் திரும்பி ஒரு அறையின் வாயிலில் நின்றிருந்த வீரனிடம் ஏதோ சொல்ல உள் நுழைந்த அவன் உடனே திரும்பி வந்தான். மாமன்னர் வரச் சொல்கிறார் என்றான். அந்த அறையினுள் நுழைந்தனர் பல்லவரையரும் ஓலை நாயகமும். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 16. எதிரே ஒரு பெரிய ஆசனத்தில் சிகை அவிழ்க்கப்பட்டு பறந்து கொண்டிருக்க, உடைவாள் அருகில் ஒரு சிறு மேடையில் இருத்தப்பட்டிருக்க, கால் மீது கால் போட்டு அமர்ந்தபடி முறுக்கிய மீசையுடனும் வேலினை ஒத்த கூர்மையான பார்வையோடு வெண்பட்டு துணி மார்பினை மூடியிருக்க, சாய்வாய் ஆனால் கம்பீரம் குறையாமல் அமர்ந்திருந்தார் சோழேந்திர சிம்மமான ராஜராஜர். பார்த்த மாத்திரத்திலேயே கண்டேன் எமது தலைவனை என அதிகாரியின் மனம் கூத்தாடியது. கைகள் தானாகவே குவிந்து வணங்கின. இமை மூடாமல் மன்னவனை காண்பதிலேயே கண்கள் குறியாக இருந்தன. எதற்கு வந்தோம் என்பதையே மறந்து போய் விரித்த விழிகளோடு திகைத்து நின்றார் பல்லவரையர். வாருங்கள், ஊரில் எல்லோரும் நலம்தானே? நேரில் வந்து காணும் அளவிற்கு விஷயம் முக்கியம் போலும். எப்போதும் வாய் திறக்கும் எமது ஓலை நாயகம் ஏதும் பேசாமல் தள்ளி இருப்பதை பார்த்தாலே தெரிகிறது. விஷயம் தீவிரமானதும் ஒன்று. சொல்லுங்கள் வந்த நோக்கத்தை என்று சிம்மத்தின் கர்ஜனை அடங்கிய பிறகும் வார்த்தைகள் காதில் ஒலித்து கொண்டே இருந்தன பல்லவரையருக்கு. தன்னை மீறி உடல் நடுங்கியது. இதயத்தின் துடிப்பு வெகு சத்தமாக அவருக்கே கேட்க ஆரம்பித்தது. படபடப்பின் காரணமாக சுவாசம் வேகம் பிடித்தது. அரசே என்று ஆரம்பித்தவர் திணறலானார். மன்னர் கையசைக்க அவருக்கு ஒரு மண் குடுவையில் நீர் அளிக்கப்பட்டது. நிதானப்படுத்தி கொண்டு சொல்லுங்கள், அவசரமில்லை. நீங்கள் பேசப்போவது சோழத்தின் பேரரசனோடு என்ற நினைவினை அகற்றி உங்களின் மன்னனோடு பேசப்போகிறீர்கள் என மனதில் நிறுத்துங்கள். வார்த்தைகள் தாமாகவே தடையின்றி வரும் என்றார் ராஜராஜர். மாமன்னரின் வார்த்தைகள் தந்த தைரியத்தில் மெல்ல மெல்ல தாம் வந்த விஷயத்தை விளக்கமாக கூற, முழுவதுமாய் கூறி முடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ராஜராஜரின் கண்களில் சிவப்பேற ஆரம்பித்தது. மன்னரின் பார்வை ஓலை நாயகத்தை ஊடுருவி பிறகு அந்த அதிகாரியை எதிர்கொண்டது. சோழன் தானா நீர்? இந்த மண்ணில்தான் பிறந்தீரா? மன்னரின் ஆவேசமான கேள்வியின் பொருள் புரியாமல் தடுமாறினார் பல்லவரையர். மன்னரின் சத்தத்தில் அரண்மனை சுவர்களில் பட்டு உள் நுழைய நினைத்த தென்றலானது நமக்கெதற்கு வம்பு என்று சுவரில் முட்டியதோடு திரும்பியது. பேரரசரின் கோபம் அதிகரித்து விட்டதை உணர்ந்து கொண்ட ஓலை நாயகம் அமுதன் வந்திருக்கும் சோழ அதிகாரியை காக்க வேண்டிய கடமை தனக்கு இருப்பதை புரிந்து கொண்டார். சட்டென்று அரசரை நோக்கி, அரசே, அவர் கூற வந்ததை சரிவர விளக்கவில்லை என்று எண்ணுகிறேன் என்றார். உடன் அவரை நோக்கிய ராஜராஜர், அப்படியா? சரிவர விளக்கவில்லையா? அல்லது நான் விளங்கிக் கொள்ளவில்லையா? இருக்கட்டும், விளங்கிக் கொண்ட நீரே இன்னொரு முறை அதனை எமக்கும் விளக்கும் என்றார். அரசரின் வார்த்தைகளில் அனல் பறப்பதை புரிந்து கொண்டனர் இருவரும். அரசே, வந்திருக்கும் அதிகாரியின் ஊரில் உள்ள மகாதேவர் கோவிலுக்கு பூர்வ ராஜாக்கள் கொடுத்த நிபந்தங்கள் பலவும், பெருநிலங்களும், கோவில் பணி செய்வோருக்கு ஊதியம் பெற தந்த நிபந்தங்களும் எண்ணற்றவை. அத்தனையும் அளவுகளோடு அங்கிருக்கும் கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த நிபந்தங்கள் காலம் காலமாக அப்படியே பின்பற்றப்பட்டு காக்கப்பட்டும் வருகின்றன. வந்திருக்கும் நமது அதிகாரி பல்லவரையர் நமது சோழர் காலத்திலும் அக்கோவிலுக்கான நிபந்தங்கள் அளவு மாறாமல் அப்படியே காக்கப்பட்டு பின்பற்றப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறார் என்றார் ஓலை நாயகம் அமுதன் தீர்த்தங்கரர். ஏன், குறிப்பிடப்பட்டிருக்கும் நிபந்தங்களை விட இன்னும் அதிகமாக அளிக்க சோழத்தால் முடியாது என்று நினைத்து விட்டாரா? அல்லது அவரது மகாதேவர் கோவிலின் நிபந்தங்களை பறித்துதான் சோழம் ஆட்சி செய்ய முடியும் என்று நினைத்து விட்டாரா? கேட்ட மன்னர் தன் கேள்வியினை முடிக்கும் முன்பு மன்னரின் கால் பணிந்தார் பல்லவரையர்.
அப்படி ஒரு காலம் எண்ணியதில்லை அரசே. எதிரிக்கு உணவளிக்காது தான் உண்ணாது சோழம் என்பதை முழுவதுமாக அறிந்தவன் நான் என்றார் பல்லவரையர். வேறென்ன உங்களின் நோக்கம்? நிபந்தங்களை, அதன் நிலங்களை நான் தொடமாட்டேன் என்பதை அறிந்த பிறகும் என் முன் கோரிக்கை தாங்கி வரவேண்டிய அவசியம்தான் என்ன என்றார் ராஜராஜர். அதற்கில்லை அரசே. முந்தைய ராஜாக்கள் கொடுத்ததுவும் நம் தலைமுறையிலும் காக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் எடுத்தே வேந்தரிடம் வந்தேன் என்றார் பல்லவரையர். முந்தைய ராஜாக்கள் எனில் யார், எவர்? நம் முன்னோர்களா? அரசரின் கேள்வியின் ஆழம் புரிந்தது பல்லவரையருக்கு. இல்லை அரசே, நமக்கும் முன்பு இந்த மண்ணை ஆண்டவர்கள் என்றார் அதிகாரி பணிவாக. தங்களின் வார்த்தை பிரயோகம் பெரும் தவறு. மண்ணை ஆண்டவர்களா? மண்ணை அத்தனை எளிதாய் ஆண்டுவிடத்தான் இயலுமா? சோழமோ பாண்டியமோ பல்லவமோ எவருமே இந்த மண்ணை ஆண்டவர் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தன்னை வளப்படுத்தி கொள்ள சில காலம் இந்த மண் தான் அனுமதி அளிக்கிறது. அதற்காகத்தான் நம்மையும் வளப்படுத்தி தன்னையும் வளப்படுத்தி கொள்கிறது. எத்தனையோ மாமன்னர்கள் வந்தார்கள், ஆதரித்தது இந்த மண். வென்றார்கள், வளமூட்டியது இந்த மண். சென்றார்கள், அவர்களை தன்னுள் தாங்கிக் கொண்டு அடுத்த தலைமுறையை தாங்கிக் கொண்டதும் இதே மண்தான். மண்தான் நம்மையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறதே தவிர நாம் அல்ல. இது புரியாமல் தான் இத்தனை ஆட்டமும். மன்னனாக நான் படையெடுப்பதும் எல்லை விஸ்தரிப்பிற்காக போர் புரிவதும் என் நாட்டு மக்களை எதிரிகளிடமிருந்து காக்கத்தானே தவிர இந்த மண்ணை ஆள அல்ல. ஆளவும் எவராலும் இயலாது. இதை புரிந்து கொள்ளுங்கள் முதலில் என்றார் ராஜராஜர். மன்னிக்கவும் அரசே, நான் கூற வந்தது நமக்கு முன்பு இங்கு ஆட்சி செய்த அரசர்கள் கொடுத்த நிபந்தங்கள் பற்றி என்றார் அதிகாரி பல்லவரையர். அவர்களைத்தான் பூர்வ ராஜாக்கள் என குறிப்பிட்டீர்களா? நல்லது. அதனால் என்ன இப்போது என்று கேட்டார் ராஜராஜர். அரசே, அன்றைய அந்த பூர்வ ராஜாக்கள் இன்றைய நமது எதிரிகளும் கூட. அதனாலேயே தாங்கள் ஒப்புக்கொள்வீர்களோ இல்லையோ என்ற குழப்பத்தில் நம் அதிகாரி கோரிக்கையோடு வந்திருக்கிறார் என்றார் ஓலை நாயகம் அமுதனார் இடை புகுந்து. சரி, இந்த கோரிக்கைக்கான இப்போதைய அவசியம் என்னவோ என்றார் ராஜராஜர். அரசே, கீரனூர் சிவலோகநாத சுவாமி கோவில் செப்பனிடப்பட்டுள்ளது. கல்வெட்டுக்கள் சீரமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் நமக்கு முன்பு ஆண்ட ராஜாக்களின் கல்வெட்டும் கிடைத்தது. அப்போதுதான் இந்த தகவல் பற்றியும் ஊர் மக்களாலும் அந்தணர்களாலும் விவாதிக்கப்பட்டது. அப்படியே தொடர வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம். என்றாலும் சோழத்தின் அதிகாரி என்ற முறையில் மாமன்னரின் முடிவறிய நான் வந்தேன் அரசே என்றார் பல்லவரையர் பணிவோடு. என் எதிரிகளின் புகழை காலம் கடந்தும் வாழ வைக்க நான் அனுமதிப்பேனா இல்லையா என்ற ஐயத்தில் வந்துள்ளீர்கள் என்பதை தெளிவாக சொல்லும் என்ற மாமன்னரின் வார்த்தைகளுக்கு பதில் கூற முடியாமல் வாயடைத்து நின்றார் பல்லவரையர். அதனால்தான் நானும் ஆரம்பத்திலேயே கேட்டேன், நீர் சோழன்தானா என்று. சோழ மண்ணில்தான் பிறந்தீரா என்று. ஏனெனில் தென்னாடுடைய சிவனை என் நாட்டவருக்கும் இறைவனாகி நிற்பவரை தனது குல தெய்வமாக கொண்டு முடிசூட்டி கொள்ளும் சோழ மண்ணில் பிறந்தோருக்கு இப்படி ஒரு ஐயமே வந்திருக்க கூடாது. கொடுத்தது எவர் என்பதை விட கொடுக்கப்பட்டது எவருக்கு என்பதும் எதற்கு என்பதுமே முக்கியம். ஒரு கோவிலுக்கான நிபந்தம் என்பது அதை சார்ந்த பல பேரின் பணி. உரிமை மட்டுமே இறைவனுக்கானது. உழைப்பு அந்த நிபந்தத்தை கொண்டு உழைக்கும் எமது மக்களுக்கானது. மக்களின் உழைப்பிற்கான அங்கீகாரத்தை சோழம் தருமா என நீர் யோசித்ததே முதல் குற்றம். அதற்காகத்தான் நான் உம்மீது கோபப்பட்டதே. இதை சோழ மக்களின் நலனுக்காக மகாதேவரின் பெயரில் செய்திருக்கிறோம் என நம்பிக்கையோடு தகவல் அளிக்க வேண்டிய நீங்களும் உங்களது ஊர் மக்களும் நான் ஏற்பேனா என என்னிடம் வந்தது இரண்டாவது குற்றம். பூர்வ ராஜாக்கள் என்ற பின் அவனும் ஒரு காலத்தில் என்னை போல மன்னனே. அவனால் இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தம் அவனுக்கே சொந்தமானதில்லை எனும் போது அதில் நமக்கென்ன உரிமை உள்ளது? கொடுத்தது எவர் என்பதை விட கொடுக்கப்பட்டது காக்கப்பட வேண்டும். இறைவனுக்கான கடமை அது. அதை நிறைவேற்றுவது மட்டுமே நமது கடமையும் கூட. முன்னவர்கள் அளித்த நிபந்தங்களை விட அதிகமாக கொடுத்து இறைவனின் முன்பு நான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ளும் எண்ணம் பெரும் தவறான ஒன்று. அதை சோழம் எப்போதும் அனுமதிக்காது. ராஜகேசரி வர்மனான நானும் பூர்வ ராஜாக்கள் வைத்தபடியே வைத்தனன். இத்தர்மத்தினை எனது வம்சமும் தொடரும். எனக்கு பின் இந்த தர்மத்தினை காப்பாற்றுவர் எவராயினும் அவர் என் எதிரியே ஆயினும் அவர்களின் திருவடி என் முடிமேல் ஆகுக என்று ஒரு கல்வெட்டையும் அக்கோவிலில் பதித்து விடுங்கள். இது என் ஆணை. இதுவே சோழத்தின் கட்டளை என்றார் சோழத்தின் பேரரசரான ராஜராஜர். கண்கள் கலங்கி நெகிழ்ந்து போய் நின்றார் பல்லவரையர். ஓலை நாயகத்தினை நோக்கி திரும்பிய மாமன்னர், இனி இது போன்ற நற்செயல்களுக்கு என் அனுமதி தேவையில்லை.
ஊரார் ஒன்று கூடி முடிவெடுக்கலாம். கொடுக்கப்பட்ட நிபந்த நிலங்களின் வகை மாற்றப்பட வேண்டுமெனில் மட்டுமே மன்னரை அணுகினால் போதுமானது. கொடுத்தவர் எவராயினும் அவர் பெயரும் கொடுத்தவைகளும் அப்படியே காக்கப்பட வேண்டும் என்று நமது எல்லைக்கு உட்பட்ட ஊர்களுக்கு ஓலை அனுப்பிவிடுங்கள் என்று கட்டளையிட்டார். அரசி, நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் மன்னித்தருளுங்கள் என பல்லவரையர் கைகூப்பி மாமன்னரை வேண்ட, சிரித்தபடியே அவரை நெருங்கிய மாமன்னர், தவறேதும் இல்லை, சோழம் தவறிழைக்காது, தர்மம் தவறாது என்ற நம்பிக்கையை எப்போதும் உடன் கொண்டிருங்கள், அது போதும். ஏனெனில் சோழம் என்பது நான் மட்டும் அல்ல, நாம் அனைவருமே. இதை நினைவில் நிறுத்துங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ஐயம் தோன்றாது. மகிழ்ச்சியாக ஊர் திரும்புங்கள், செல்லலாம் என்ற மாமன்னரை பிரமிப்போடு பார்த்தபடியே விடைபெற்றார் சோழ அதிகாரியான பல்லவரையர். மாமன்னராக நினைத்தோமே தவிர மக்களில் ஒருவராக இவரை நினைக்காததே நம் தவறு என்பது தெளிவாக புரிந்தது அந்த அதிகாரிக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.